ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம். எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நல்லா ஆஞ்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மண் இல்லாமல் நல்லா அலசி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக துவரம் பருப்பு நீங்கள் கீரைக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, மஞ்சத்தூள், சீரகம், கொஞ்சமாக மிளகு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 விசிலுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அலசி வச்சுருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஒரு 5-6 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கீரை நல்லா வெந்துடும். இப்போ ஒரு பருப்பு சட்டியில் நம்ம வேக வச்ச கீரையை சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ கீரையை தாளிச்சிடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் சேர்த்துட்டு தாளிச்சிட்டிங்கன்னா சூப்பரான சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை கடையில் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.